திருமகள் போல பெருநிலச் செல்வியும் தமக்கே உரிமை பூண்டமை மணக்கொள் காந்தலுச்சாலை களமறுத்தொருளி வேங்கை நாடும் கங்கபாடியும் தடியபாடியும் நுளம்பபாடியும் குடமலை நாடும் கொல்லமும் கலிங்கமும் முரட்டுர சிங்கள மண்டலமும் ரெட்டபாடி ஏழரை இலக்கமும் முன்னீர் பழந்தீவு 12,000மும் திண்டிரல் வெந்திரல் கொண்டதன் எல்வல ரூதியில் எல்லா யாண்டும் தொழுதரை விளங்கும் யாண்டே செலியரை தீசுங்கோல் கோசர கேசரி வர்மரான உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வாழ்க வாழ்க வாழ்கவே. இந்த மெய்கீர்த்தி யாரோடதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இது நம்முடைய ராஜராஜ சோழனுடைய மெய்கீர்த்தி தான். இந்த மெய்கீர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே படித்தேன் அப்படின்னா உடையார் புத்தகத்தில் நான் படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் போனப்போ அங்கே இருந்த கல்வெட்டுகளில் இந்த மெய்கீர்த்தி எழுதப்பட்டிருக்கு. கல்வெட்டு தஞ்சாவூர் கோவிலில் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டே இந்த மெய்கீர்த்தி தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உடையார் புத்தகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தோட ரிவ்யூ நான் கொடுக்க போகிறதில்ல, என்னுடைய பர்சனலான என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த உடையார் புத்தகம் பாலகுமாரன் எழுதினது. இந்த புத்தகத்தோட மைய கருத்தை தஞ்சை பெரிய கோவிலை கட்டினதுக்கான அந்த வரலாற்று சுவடுகள் தான் இதில் நிறைய இருக்கும். இதுக்கு இடையில நிறைய விதமான கதை மாந்தர்கள் வருவாங்க, நிறைய விதமான கேரக்டர்ஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. இந்த கேரக்டர்ஸ் இந்த இதில் இருக்கிற எல்லா சுவடுகளுமே கல்வெட்டில் இருக்கிறத அது நம்முடைய பாலகுமாரன் அவர்கள் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி இந்த புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை நம்ம படிக்கும்போது 1000 வருஷத்துக்கு முன்பாக போன ஒரு அனுபவம் உங்க எல்லாருக்குமே கிடைக்கும். நீங்க படிச்சு பாருங்க, வாங்கி படிச்சு பாருங்க. இந்த புத்தகத்தை வந்து நான் ஒரு செகண்ட் ஹேண்ட்ஸ் புக் டீலர்கிட்ட தான் நான் வாங்கினேன். வரலாற்றில் எனக்கு ரொம்பவே ஆர்வம் இருக்குங்க. அந்த ஆர்வம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா பொன்னியின் செல்வன் தான் எனக்கு முதலான ஒரு அடிச்சுவடுன்னு சொல்லலாம். ஸோ அந்த புத்தகங்களை நம்ம வாசிக்கும் பொழுது ராஜராஜ சோழனுடைய வாழ்க்கையோ அது எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி அரசாண்டார், ஒரு குடும்ப தலைவனாக எப்படி அவர் கொண்டு போனார், ஒரு ராஜாங்கத்தை ஒரு அரசனாக எப்படி அவர் வந்து கூட்டிகிட்டு போனார் அப்படிங்கிறது எல்லாமே அந்த புத்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். இந்த உடையார் புத்தகங்கள் வந்து மொத்தம் 6 பாகங்கள் இருக்குங்க. இந்த 6 பாகமுமே ரொம்பவே சீக்கிரமாக முடியுமா அப்படின்னு கேட்டால் முடிஞ்சிரும், சீக்கிரமாக போகும். பட் எனக்கு வந்து ரொம்பவே டைம் எடுத்துச்சு. ஏன்னா நான் ரொம்ப நிதானமாக வாசிக்கணும்னு சொல்லி நான் நினச்சேன். ஏன்னா ஒரு முறை நம்ம வாசிச்சுட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை எப்போ நம்ம ரீரீடிங் பண்ணுவோன்னு தெரியாது. அதனால நான் பொறுமையாக வாசித்தேன். எனக்கு 5 மாதம் ஆச்சு. இதுக்கிடையில் நான் வந்து ஆஃபீஸ் போகணும், பர்சனல் ஒர்க் பார்க்கணும், புத்தகங்கள் வாசிக்கணும், இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த புத்தகத்தை இந்த 2025 நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய விஷ்லிஸ்டில் நான் வச்சுருந்தது தான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னையோட. இந்த புத்தகத்தில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பஞ்சவன் மாதேவி முக்கியமான ஒரு கேரக்டராக வருவாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆர்கிடெக்ட் வருவாங்க, நிறைய 1500 கிட்ட வேலையாட்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கிடையில் நிறைய விதமான சுவாரஸ்யங்கள் வந்து இந்த புத்தகத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த புத்தகத்தை ஃபுல்லாக நான் ரிவ்யூ பண்ண முடியாது, ரிவ்யூ பண்ண எனக்கு தோணலை. ஏன்னா நான் ரிவ்யூ பண்ணிட்டேன்னா இந்த ரிவ்யூஸ் சில பேர் வீடியோவாக பார்த்துட்டு புத்தகத்தை படிக்கிறதை விட்டுருவாங்க. அதனால நான் அந்த புத்தகத்தோடைய சில சுருக்கமான சுவாரஸ்யங்களை பற்றி மட்டும் நான் பேசிட்டு நம்ம கடந்து போகலாம். இந்த பெரிய கோவிலுடைய அஸ்திபாரத்திலிருந்து அது குடமுழுக்கு வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய விதமான பிரச்சனைகளை ராஜராஜ சோழன் மேற்கொண்டார். இதுக்கு இடையில மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கோவிலை கட்டினாங்க. நிறைய விதமான புது விஷயங்கள், ராஜராஜ சோழனை எதிர்பார்க்காத சில விஷயங்கள் அந்த இடத்துல நடந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் அந்த அஸ்திவாரம் போடும்போது ஒரு யானை விழுந்து இறந்தது, நிறைய விதமான இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய க்ரியேட் ஆனது. ஸோ அதுக்கான கல்கள் எங்கே வெட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க, அதுக்கான சிலைகள் எங்கே செஞ்சாங்க, அதுக்கான மண் எங்கேருந்து கொண்டு வந்தாங்க, அது எப்படி பிளான் போட்டாங்க, எப்படி அவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரை உண்டாக்குனாங்க அப்படிங்கிறது எல்லாமே ராஜராஜ சோழனுடைய ஞானத்தினால உண்டானது தான். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் ஒரு முன்னோடியாக இருந்த ஒரு கோவில் வந்து பார்த்திங்கன்னா அதையும் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை மாடலாக வச்சு தான் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழனுக்கு ஒரு ஆசை. அதை பேஸ் பண்ணி தான் இந்த பெரிய கற்றளி கோவிலை வந்து தஞ்சாவூரில் நிறுவியிருக்காங்க. இதுக்கிடையில் நிறைய உடல் சுகவீனங்கள் அவருக்கு, மனவேதனைகள் அவருக்கு. கடைசியில் இந்த புத்தகம் முடியும் பொழுது நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பஞ்சவன் மாதேவி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுவாங்க. அதாவது ஒரு
ஒரு போர்ல பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு தகப்பன் வந்து ராஜராஜ சோழனை பழி வாங்கணுங்கிறதுக்காக ஒரு சக்கரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, விஷத்த கலந்து அத மேல தூக்கி போடுவாரு. அத பார்த்துட்டு பஞ்சமான் மாதேவி வந்து என்ன பண்ணிருவாங்க, இடையில வந்து விழுந்துருவாங்க. அந்த சக்கரம் வந்து அவங்க மேல பட்டு, அந்த விஷம் உடம்பு முழுக்க பரவி, அதனால அவங்க அழகு எல்லாமே போயி, அவங்க ரொம்ப வயசானவங்களா மாறிருவாங்க. ஸோ, அப்போ வந்து ராஜராஜ சோழன் அவங்கள அவாய்ட் பண்ணாரான்னு கேட்டா இல்ல. அதுவரைக்கும் அவர் சொன்ன ஒரு விஷயங்கள் தாங்க எனக்கு இன்னும் ரொம்பவே தாக்கத்த உண்டாக்குச்சு. எனக்கு வேணுங்கிறப்ப நல்ல சகோதரியா இருந்தா, நல்ல காதலியா இருந்தா, நல்ல மனைவியா இருந்தா, இப்ப எனக்கு தாயாவும் மாறிட்டா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. கடைசியா அந்த ராஜராஜ சோழன் இறக்கறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் சொல்லுவாரு, "இவ எனக்கு தாய் மாத்திரம் இல்ல, நல்ல குருவா கூட இருக்கிறா" அப்படின்ட்டு. இதுக்கு இடையில இந்த ஒரு கான்ஸ்டிபேஷன் போயிட்டு இருக்கும்போது ராஜராஜ சோழன் கடவுள்கிட்ட கேட்பாரு, எனக்கு எல்லாமே நான் திருமுழுக்கு முடிஞ்சிச்சு, கோவில் வந்து கட்டி முடிச்சாச்சு, நல்லபடியா திருமுழுக்கு முடிஞ்சிச்சு, நல்லபடியா மக்கள் எல்லாம் செழிப்பா இருக்காங்க அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுவாரு, நான் வந்து தஞ்சையை விட்டு பெயர்ந்து நான் வேற இடத்துக்கு வந்து நான் போறேன், அங்க போயிட்டு ஒரு கோவில் கட்ட போறேன், அங்க என்னுடைய அரண்மனையை நான் ஸ்தாபிக்க போறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்க அங்க வாங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிடுறாரு. பட் பஞ்சவன் மாதேவியோட விருப்பம் வந்து பழையறை போகணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால அவங்க பழையறை போயிட்டு அங்க தனியா அவங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து ராஜராஜ சோழன் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருவாரு. ஏன்னா ஆம் மகன் வந்து தன்னை விட்டு பிரிஞ்சு போறான் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில பஞ்சவன் மாதேவி பார்க்கும்போது அவருக்கு வந்து மனசு எல்லாமே மாறிடும். அப்பதான் சொல்லுவாரு, "இப்ப நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். ஸோ நான் உங்க கூட இருக்கணும்." கடவுள்கிட்ட சொல்லுவாரு, "நான் உங்கள பார்க்கணும். உங்க கூட இருக்கணும். என்னை எடுத்துக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு இரவே வந்து ராஜராஜ சோழன் இறந்துருவாங்க. ஸோ இறந்த செய்தி ராஜேந்திர சோழனுக்கு போகும். அது ஒரு பெரிய கதையா உண்டாகும். ஸோ இந்த இடையில நான் ரொம்பவே ரசிச்ச விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உடையார் புத்தகத்துல ராஜராஜ சோழனுடைய அன்பு. மக்கள் மேல வச்சிருக்க அன்பு, தன்னுடைய மகன் மேல, தன்னுடைய மனைவிகள் மேல, தன்னுடைய பஞ்சவன் மாதேவி மேல ரொம்பவே அன்பு வச்சிருப்பாரு. அந்த அன்பு அவங்களும் திருப்பி குடுப்பாங்க. மக்களும் திருப்பி குடுப்பாங்க. அந்த அவங்களுடைய மனைவிமார்கள், அவருடைய பிள்ளை எல்லாம் திருப்பி கொடுக்கும்போது, அவ்வளோ சூப்பரா இருக்கும். அவர் அதிகமா நேசிச்ச அ புலவர்களா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், இல்ல சித்திரை வேலை செய்கிறவர்களா இருக்கட்டும், ஒவ்வொருவரையும் அப்ரிஷியேட் பண்ணி அவர் வந்து வேலை வாங்குனாருங்க. அவருடைய பெயர்கள் எல்லாமே தஞ்சாவூர் கோவில் போனீங்கன்னா, கல்வெட்டாவே பொறிஞ்சிருக்கும். அந்த திருமுழுக்கு முடிஞ்ச உடனே ஒரு மெய்க்காவலன் வந்து சொல்லுவான், "என்னோட பரிசா இந்த விளக்க வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா, அணையா விளக்குன்னு சொல்லுவாங்க. அ அந்த விளக்குக்கு வந்து சாவாமுவா பேராடு கூட குடுப்பாரு அவரு. சாவாமுவா பேராடுனா நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அவருடைய பேர கூட நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, கல்வெட்டுல எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னையும் ஒரு டாக்குமெண்ட் பண்ணாரு. ஒவ்வொருத்தருடைய பேரு அங்க சின்ன ஒரு தண்ணி மொண்டு குடுத்தவங்களா இருக்கட்டும், இல்ல சின்ன ஒரு கைப்பிடி மண் அள்ளி போட்டவங்களா இருக்கட்டும், எல்லாருடைய பேரையும் அதுல வந்து ஒருத்தர் கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து அந்த கோவில் கல்வெட்டுல எழுத சொன்னாருங்க. இந்த புத்தகம் எனக்கு வந்து என்னுடைய என்னுடைய பர்சனல் அனுபவமா என்னன்னா, இந்த புத்தகங்கள நான் வாசிக்கும்போது, இந்த 6 படைப்புகள நான் வாசிக்கும்போது, நான் ராஜராஜ சோழன் கூடவே இருந்து, அவர் பிளான் போட்டது, அவர் அஸ்திபாரம் போட்டது, அவர் வந்து குடம் குடமுழுக்கு பண்ணும்போது, அவர் சாகுற வரைக்கும், அவருடைய ஆன்மா தஞ்சாவூர் கோவில்ல வந்து உலாவுறத வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நானே கூடவே இருந்து கண்ணார பார்த்த மாரி எனக்கு ஒரு ஃபீலிங் இந்த புத்தகம் எனக்கு குடுத்துச்சு. ஸோ நீங்களும் இந்த புத்தகத்த வாசிச்சுங்க. நான் ரொம்ப சொற்பமான அ சில டிப்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த புத்தகத்த வாசிங்க. நெறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதையும் என் கூட ஷேர் பண்ணுங்க. எனக்கு புடிச்ச அந்த அனுபவத்த வந்து என்னால சொல்ல முடியல. ஸோ நீங்களும் படிச்சு பார்த்துட்டு இந்த புத்தகத்தோட உங்களுடைய ரிவ்யூவ வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. எப்படி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்ட்டு. நான் இது வந்து என்னுடைய ரிசர்ச்‌க்காக தான் நான் பண்ணது. வேற எதுவும் இல்ல. இதுக்கும் மத்த விஷயங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ நான் ராஜராஜ சோழன் மேல ரொம்ப அளவு கடந்த ஒரு மரியாதை எனக்கு இருக்கு. ஒரு அன்பு, ஒரு காதல் கூட இருக்குன்னு சொல்லலாமே. இப்போ நீங்க இந்த புத்தகத்த நீங்க உங்களுடைய விஷ் லிஸ்ட்ல கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். 2026ல வி ஆர் பிளானிங் ஃபார் ஆடிங் சம் மோர் புக்ஸ். ஸோ நீங்களும் இந்த புத்தகத்து கூட உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவ நம்ம முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோல ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் சொல்லியிருந்தேன் இல்லையா? நம்ம புக்கீஸ் கிரவுடோட புக் ரீடிங் ஆன்லைன் செஷனுக்காக நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு புக் கிளப் மாரின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா அதிலயே ஜாயின் பண்ணுங்க. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட அனுபவங்கள என் கூட ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க.
புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். See you. டாடா பை பை.